السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ரமலான் மாதத்துடைய 7வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதில் கடந்த 6 தினங்களாக சில நபிமார்களினுடைய சமூகங்கள் அவர்கள் செய்த தீய வினைகளின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள், அதிலிருந்து நாம் படிப்பினைகள் பெற வேண்டும் என்கிற பாடங்களை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் இது ஒரு சமூகத்தை அழித்ததாக இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மிகவும் நேசிக்கிற நம்முடைய இந்த உலக செல்வங்களில் ஒன்றான தோட்டங்களை அழித்திருக்கிறார். அந்த தோட்டங்கள் யாருடையது என்றால் 2 வெவ்வேறான மனிதர்களுக்கு சொந்தமானது. எதனால் அந்த தோட்டத்தை அல்லாஹ் அழித்தான், எதற்காக அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து ஒழித்தான், அதிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயம், அதில் 32வது வசனத்திலிருந்து இந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நீங்கள் கூட வீட்டில் சென்று எடுத்து படித்து பார்க்கலாம். 18வது அத்தியாயத்துடைய 32வது வசனம், வலரிபு லஹும் மஸலர் ரஜுலைனி ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அஅனாபி வ ஹஃபஃப்னாஹுமா பிநக்லி வ ஜஅல்னா பைனஹுமா ஸரஆ. நாம் 2 மனிதர்களை உங்களுக்கு உதாரணமாக கூறுகிறோம். 2 மனிதர்களை உதாரணமாக சொல்லி அதில் ஒருத்தவருக்கு நாம் நிறைய திராட்சை தோட்டங்களில் 2 கொடுத்தோம். அந்த 2 தோட்டங்களையுமே பேரித்த மரங்களை கொண்டு சூழப்பட்டவைகளாக ஆக்கினோம். அந்த 2 தோட்டங்களுக்கு இடையில நிறைய தானிய விவசாயங்களையும் அமைத்தோம். அந்த 2 தோட்டங்களுமே அவற்றினுடைய பொருள் பலன்களை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் அவருக்கு கொடுத்து கொண்டிருந்தன. இதோடு அந்த 2 தோட்டங்களுக்கு இடையில நாம் ஒரு ஆறையும் ஓட செய்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல 2 நபர்களை குறிப்பிடுகிறான். நாம 2 மனிதர்களை குறிப்பிடுகிறோம். அதுல ஒருத்தவருக்கு நாம என்ன பண்ணோம்னா 2 தோட்டங்களை கொடுத்தோம். 2 பேருக்கு 2 கிடையாது, 2 மனுஷங்களை அல்லாஹ் சொல்லி அதுல ஒருத்தவருக்கு 2 தோட்டங்களை கொடுத்திருக்கிறோம். சும்மா அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அந்த 2 தோட்டங்களையுமே அவருடைய அழகை அல்லாஹ் விவரிக்கிறான். அந்த 2 தோட்டங்கள் எப்படி இருந்தது என்றால் திராட்சை தோட்டங்கள், பேரிச்சமர தோட்டங்கள், இப்படியான தோட்டங்கள். அந்த 2 தோட்டங்களையுமே சுற்றிலுமே பேரித்த மரங்கள் நிறைய இருந்தன. 2 தோட்டங்களுக்கு நடுவுல நிறைய விவசாய நிலங்கள், நிறைய கனி வர்க்கங்கள். இந்த 2 தோட்டங்களுமே அதற்குரிய பலனை குறையாமல் அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்தன. விளைச்சல் கம்மியா போச்சு, விளைச்சல் அழிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது. விளைச்சலை நிறைய கொடுத்து கொண்டே இருந்தன. 2 தோட்டங்களுக்கு இடையில ஒரு ஆறையும் நாம் என்ன பண்ணணும், ஓட செய்தோம். இதெல்லாம் தோட்டத்தை எல்லாம் விவரிக்கிறான். முதல்ல தோட்டத்தை நல்லா விவரிச்சுட்டான். பெரிய தோட்டம், நல்ல விவசாயம், நல்ல கனி வர்க்கங்கள், ஆறுன்னு ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சான், இவ்வளவு தோட்டங்கள் இருக்கிற ஒருத்தன் 2 மனுஷனை அல்லாஹ் உதாரணமா சொல்றான்ல, அவருடைய இன்னொரு நபரை பார்த்து என்ன தெரியுமா கேட்கிறான், உன்னை விட நான் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தில் வலிமை வாய்ந்தவன் பாத்தியா, எனக்கு எத்தனை 2 தோட்டம் இருக்கு, என் தோட்டத்தில் நிலையில விளையிற அந்த விவசாய நிலங்களை பாரு, ஆறை பாரு, கனியை பாரு, பேரிச்ச மரங்களை பாரு, அதில் விளையக்கூடிய மற்ற தானியங்களை பாரு என்று பொருளாதாரத்தினால் அவன் என்ன பண்றான்னா
இன்னொரு சகாவை பார்த்து பெருமை அடிக்கிறான், ரொம்ப ரொம்ப பெருமை அடிக்கிறான். நீ உன்ட்ட என்ன ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட பார் எவ்வளவு இருக்குது என்று விதாண்டாவாதமா கூப்பிட்டு, அவர் ஒன்றும் சண்டையெல்லாம் போடல, விதாண்டாவாதமா கூப்பிட்டு அவரிடத்துல இவனுடைய பொருளாதாரத்தை பற்றி பெருமை அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுட்டு அவர் சொல்றது என்ன தெரியுமா? வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுல் லினஃப்ஸிஹி قال மா அலுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. அவன் என்ன தெரியுமா சொல்றான்? قال மா அலுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. ஒரு நாள் தன்னுடைய தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. قال மா அலுன்னு, இது ஒருபோதும் அழியாது, அன் தபீத ஹாதிஹி அபதா, இந்த தோட்டம்லாம் இருக்கு தெரியுமா, இந்த தோட்டம் என்னைக்காவது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது கண்டிப்பா நிலையா இருக்கும், இதே மாதிரி எனக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், எனக்கு எந்த சிரமமும் இருக்காது, இது ஒரு நாளும் அழியாது என்று சொல்லுகிறான். அதே மாதிரி அவன் சொன்ன இன்னொரு வார்த்தை, வமா அதுன்னு சாகத்து காயிமா, இந்த கியாமத்து வரும் கியாமத்து வரும் இறுதி நாள் வரும்னா சொல்றீங்கல்ல, அப்படி இறுதி நாள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என் தோட்டமும் அழியாது, அதே மாதிரி இறுதி நாள் வரும் கியாமத்து வரும் அல்லாஹ் எழுப்புவான் அவங்கள கேள்வி கேட்பான், அதுலலாம் நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை கிடையாது என்று அவன் சொல்லுகிறான். அப்ப அவருடைய இன்னொரு தோழர் இருக்கிறார்ல, அவர் சொல்றாரு, ஏன்பா உன்னைய ஒரு துளி செமன்ல இருந்து இறைவன் உன்னை படைத்தான், அப்படி ஒண்ணுமே இல்லாத நிலையில உன்னை இறைவன் படைச்சிருக்கிறப்ப அந்த இறைவனை நீ ஏன் மறுக்கிறாய் என்று அவர் சொல்லிவிட்டு, என்னுடைய அல்லாஹ் யாருன்னா அவன் தான் என்னுடைய இறைவன், என் இறைவனுக்கு நான் யாரையுமே இணை வைக்க மாட்டேன் என்று இன்னொருத்தவர் சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு அவர் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு பார்க்கிறாரு. அப்ப என்ன தெரியுமா ஆகிறது? உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்த போது மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லி இருக்க கூடாதா? அப்படி நீ சொல்லி இருந்த அப்படின்னா உன்னுடைய இந்த தோட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப நிறைவா வச்சிருந்திருப்பான். ஆனா நீ அப்படி சொல்லாததுனால உன் தோட்டத்தை விட மேலானதை என்னுடைய இறைவன் எனக்கு வழங்கி வானத்திலிருந்து இடிகளை அனுப்பி உன் தோட்டத்தை மழுமட்டையான திடலாக ஆக்கிவிடவும் போதும், அதன் நீர் முழுவதும் உறிஞ்சப்பட்டதாகி அந்த நீரை நீ தேடியே கண்டுபிடிக்காத மாதிரி அதை ஆக்கிடலாம் என்றும் அவர் சொல்லுகிறார். அவனுடைய விளைபொருட்கள் அத்தனையுமே அழிக்கப்பட்டன. அதற்காக தான் செலவு செய்ததை குறித்து 2 கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான். என் இறைவனுக்கு நான் யாரையுமே இணை கற்பிக்காம இருந்திருக்க கூடாதா என்று அவன் சொன்னான். இது ஒரு சம்பவம், சரியா? இந்த சம்பவத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா நல்லா கவனிங்க. 2 மனிதர்களை அல்லாஹ் உதாரணமாக சொல்லுகிறான். அதுல ஒருத்தவருக்கு அல்லாஹ் 2 தோட்டங்களை தருகிறான். தோட்டத்தினுடைய அந்த தோட்டத்தினுடைய வர்ணனைகளை இறைவனே குறிப்பிடுகிறான். அந்த தோட்டம் தருகிற விளைச்சல்னால அவனுடைய பொருளாதாரத்தினால இன்னொரு ஆளை அழைத்து பெருமை அடிக்கிறான். உன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட இவ்வளவு பெரிய பணங்காசுள்ள தோட்டம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்ததான் விடமா சொன்னா மாதுன், இந்த தோட்டமானது ஒருபோதும் அழியவே அழியாது, அதே மாதிரி கியாமத் வரும் அப்படின்னு நான் நம்பல என்று அவன் சொல்லுகிறான். கடைசியில தோட்டத்துக்குள்ள போய் பார்த்தா எல்லாமே அழிந்து போய் கிடக்கிற போது இன்னொருவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி தோட்டத்துக்குள்ள வரையில்ல, ஏன் இவ்வளவு பெருமை அடிச்சுக்கிட்டு வர? மாஷா அல்லாஹு நான் கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லிட்டு உன் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதா? இப்ப உன்னையை விட என்ன எனக்கு அல்லாஹ் மேன்மைப்படுத்தி உன்கிட்ட கொடுத்ததை விட எனக்கு அல்லாஹ் அதிகமா வழங்கி உன் தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விளைச்சல் பொருட்களையுமே அல்லாஹ் நாசமாக்கிடுவான். தண்ணி வேணும்ல, தண்ணியே அல்லாஹ் வற்ற செஞ்சு ஒட்டுமொத்தமாக அதை பொட்டல் காடாக மாற்றி விட்டான். இப்ப அவன் பிரச்சனை நிற்கிறான், ஆஹா நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிருக்க கூடாது என்று அவன் சொல்லுகிறான். இப்ப இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பொருளாதாரத்துல ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற போது அவன் இம்மையை மிக மிக அதிகமாக நேசிக்க கற்றுக்கொண்டு விடுகிறான். அதான் உண்மை. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? பொருளாதாரத்துல வந்ததுனால பெருமை அடிச்சா அது வேற. இப்ப நம்ம எடுக்கிற டாபிக் என்ன தெரியுமா? இந்த தோட்டம் எல்லாம் ஒருபோதும் அழிஞ்சு போயிடும் நான் நினைக்கவே கிடையாது. இதெல்லாம் காலத்துக்கு எனக்கு இருக்கும், என்னை பணக்காரனா ஆக்கிக்கிட்டே இருக்கும், நான் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பேன். நான் போய் என் கியாமத்தை நம்பணும்னு உலகத்தினுடைய மோகத்தில் மறுமையை மறந்து மூழ்கி விட்டான். பொதுவா நம்முடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது?
இன்றைக்கு அனைவருமே எழுந்திருக்கிறோம், படிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம்ல. நம்முடைய எல்லா காலையில தூங்கி எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை நாம செய்யற எல்லாமே மறுமைக்காக அப்படிங்கிறத விட இம்மைக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எதுக்குப்பா அந்த கோர்ஸ் எடுத்து படிச்ச, இல்ல எனக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிக்கலாம். எதுக்குப்பா நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுத்த, நிறைய நகை போடுவாங்க. எதுக்குப்பா நீ அங்க போன, நிறைய காசு சம்பாதிக்கலாம் என்று சுற்றிலும் எங்கெல்லாம் பார்த்தாலும் முழுக்க 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 இந்த துனியாவை மையப்படுத்தியே தான் அவன் காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறான். இது மார்க்கத்தில் தகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து அவருடைய தோள் முஜத்து மேல கை வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அட்டென்ஷனை கொண்டு வராங்க பாருங்க ரசூலுல்லாஹ். சும்மா பேசக்கூடாதுன்னு தோள் முஜத்து மேல ரசூலுல்லாஹ் கையை போட்டு, இந்த உலகத்துல நீ எப்படி தெரியுமா இருக்கணும், ஒண்ணு வழிபோக்கனை போன்று இரு, இல்லை என்றால் அந்நியனை போன்று இரு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வழிபோக்கன்னா யாரு? இங்க வந்து தங்குவாரு, சாப்பிடுவாரு, தூங்குவாரு, எந்திரிச்சு போயிடுவார். அந்த மாதிரி இந்த உலகத்தை நினை. அப்படி இல்லைன்னா அந்நியனை போன்று இரு. இங்கிருந்து வெளியூருக்கு போறோம்ல, வெளியூருக்கு போனா என்ன பண்ணுவோம், இதை சொந்த ஊர் மாதிரியா இருப்போம், வந்தமா வேலையை முடிச்சமா கிளம்பினமான்னு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உலகத்தை முழுவதுமாக நீ நினை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில இன்னைக்கு யார் இருக்கிறா? நம்மள ஒரு பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிசினஸை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்றது, அந்த பிசினஸ் வந்து இன்னும் நம்ம எப்படி இன்னும் வருவாய் அதிகரிக்கிறது, நாம இன்னும் எப்படி நிறைய சொத்துக்களை வாங்குறதுன்னு முழுக்க முழுக்க அதெல்லாம் திட்டம்லாம் போடணும் தான். ஆனா நம்ம அதுல அடிக்ஷன் ஆகிறோம். இம்மைதான் வாழ்க்கை, மறுமைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை, மவுத்து தானே மறுமை தானே நினைச்சு வெறுமனே இம்மையிலேயே மூழ்கி கிடக்கிறோம். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சபையில் அமர்ந்திருக்கிறாங்க, அபூ உபைதாங்கிற ஒரு சஹாபிய பஹ்ரைன்ல போயிட்டு அந்த ஜகாத் ஃபண்ட் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அவரும் வந்துட்டாரு. வந்தா அது சுபுகுடைய நேரம். அபூ உபைதா பஹ்ரைன்ல இருந்து வந்துட்டாருங்கிற செய்தி சஹாபாக்களுக்கு தெரிகிறது. அப்ப அபூ உபைதா வந்திருந்தா சும்மா வந்திருக்க மாட்டாரு, நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாருன்னு நினைத்து கொண்டு அனைவருமே சுபுகு தொழுகையில ஆஜராகிறார்கள். ரசூலுல்லாஹ் சுபுகு தொழ வச்சாங்க. தொழ வைத்து சஹாபாக்களை திரும்பி அமர்ந்திருந்தார்கள். அப்ப அன்சாரி சஹாபாக்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அபூ உபைதா வந்திருக்கிறாரு, இந்த பாருங்க அங்க உட்கார்ந்து இருக்கிறார், பஹ்ரைன்ல இருந்து வந்துட்டார், நைட்டே வந்துட்டாரு, நிறைய வச்சிருப்பாரு, நிறைய இருக்கும், இங்கே இருப்போம் அப்படின்ட்டு சஹாபாக்களுக்குள்ளேயே சைகைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எல்லாம் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அப்படியே அன்சாரி சஹாபாக்களை பார்த்து புன்னகைக்கிறாங்க ரசூலுல்லாஹ், சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்னப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது அபூ உபைதா பஹ்ரைன்ல இருந்து வந்துட்டாரு, நிறைய நிதிகள்லாம் இருக்கும், உங்களுடைய பங்கெல்லாம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதானே நீங்க என்ன பேசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆமாம் யா ரசூலுல்லாஹ் இது சஹாபாக்கள் பேச உங்க எல்லாருக்கும் உண்டு. முதல்ல நான் அதை சொல்லிடுறேன் சரியா? உங்க எல்லாருக்கும் இங்க இருந்து பொருட்கள்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக அன்பளிப்புகள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் எல்லாம் உண்டு. சொல்லிவிட்டு ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சவில்லை. எங்கே ஒட்டுமொத்தமா அல்லாஹ் உங்களுக்கு வறுமையை கொடுத்து ஒட்டுமொத்தமா உங்களை காலி பண்ணிடுவானோ அப்படின்லாம் நான் பயப்படலை. நான் பயப்படுறது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்பு இருந்தவர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள், செல்வங்கள் ஏராளமாக வழங்கப்பட்டு அந்த செல்வத்திற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு எப்படி அழிந்து போனார்களோ அதை போல நீங்களும் அழிந்து போவீர்களோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். போட்டி, அந்த உலக பொருளாதாரத்துக்காக போட்டி போடுறது இருக்கு இல்லையா, அப்படி போட்டி போட்டுக்கொண்டு எங்க அழிஞ்சு போயிருவீங்களோ அப்படின்றதாப்பா நான் ரொம்ப ரொம்ப பயப்படுறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு உலகத்துல அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மற்ற சமுதாயங்களை பாருங்க, ஒரு கடை வைப்பான், வேற ஏதாவது மளிகை கடை வைப்பான், சரி நம்மளால தான் கடை வச்சிருக்கிறான், நம்ம இங்க வைக்க வேணாம்னு நினைப்பான். அவன்லாம் நம்ம வேற எங்கேயாவது ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போலாம், ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போலாம் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவான், ஓ இந்த பிரியாணி கடை நல்லா ஓடுதா, இந்த டீ கடை நல்லா ஓடுதா, இந்த ஹோட்டல் கடை நல்லா ஓடுதா, இங்க பக்கத்திலே நம்ம ஒன்று போட்டு வியாபாரத்தை உடப்போம்னு பக்கத்திலே முஸ்லிம்கள் வைப்பார்கள். என்னப்பா அப்படின்னா உலக போட்டி. மறுமைக்கிட்டு எந்த போட்டியையும் காணோம். உலக போட்டியிலேயே இன்றைக்கு நாம் முழுவதுமாக மூழ்கி போய்விட்டோம். எங்க பார்த்தாலும் உலகம் உலகம், துனியா 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 என்று துனியாவிலேயே மூழ்கி போறோம்ல. மூழ்கி போனோட நிலைமை என்ன தெரியுமா?
இந்த செல்வம் என்னைய காக்கும், இது ஒருபோதும் அழியாதுன்னு நினைச்சான்ல, ஒட்டுமொத்தமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணியை வத்தி விட்டு ஒட்டுமொத்தமாக விளைச்சலை காலி பண்ணி ஒரே நாள் நடுத்தரவுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான். இந்த மாதிரி பொருளாதாரத்துல கையை வச்சு நம்மை கொண்டு வர முடியுமா முடியாதா? எத்தனையோ பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது. பயப்படணும் அல்லாஹ்வுக்கு. இது நமக்கு அல்லாஹ் போட்டிருக்கிற பிச்சை. இதையே நம்ம முழுவதுமாக நம்பி 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 மறுமையை விட்டு விலகி விலகி தூரத்துல போடணும்னு வைங்களே, தொழுகையை மறந்து, திக்ர மறந்து, இஸ்திக்ஃபார மறந்து, அல்லாஹ்வை மறந்து, எனக்கு தொழில் 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 அப்படியே அந்த அடிக்ஷன்ல இருந்தோம்னா நிச்சயமாக ஒரு நாள் அல்லாஹ் தண்டிக்கவும் செய்து விடுவான். அப்படித்தானே நடந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடை முழுக்க தங்கங்களை கொடுத்தாலும் 2 ஓடை முழுக்க தங்கம் இருக்குது, இது எனக்கு போதும்னு அவன் சொல்ல மாட்டான். 2 இருக்குதுதான், இருந்தாலும் 3ஆவதா ஒண்ணு இருந்தா நல்லா இருக்குமே என்று அவன் நினைக்கிறான். இதுதான் பேராசை. ஆதமுடைய மகனை மண்ணை தவிர, ஆதமுடைய மகனுடைய வாயை மண்ணை தவிர எதுவுமே நிரப்பாதுட்டாங்க ரசூலுல்லாஹ். உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க என்னன்னா அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. கொண்டு போய் கபருக்குள்ள வச்சு மண்ணை தொடர பார்த்தீங்களா, அப்பதான் கேட்க மாட்டீங்க. இது இன்னும் மண்ணு வேணும், இன்னும் மண்ணு வேணும் கேட்க முடியாதுங்க. அதுதான் உங்களுடைய வாயை மூடும் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் இன்னும் சில ஹதீஸ்கள்ல ஆதமுடைய மகன் என்னுடையது என்னுடையது என்கிறான். எதுப்பா உன்னுடையது? இந்த உலகத்தில் நீ சம்பாதிச்ச காசு, செல்வம், காரு, தங்கம், வெள்ளி இதெல்லாம் உன்னுடையதுன்னு நினைக்கிறியா? எது உன்னுடையது? நீ உண்டு கழித்ததும், உடுத்தி கிழித்ததும், பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்ததும், இதை தவிர வேறு எதுவுமே உன்னுடையது இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். யதார்த்தமாக சிந்தித்து பார்த்தால் அதுதானே. என்னது அதுதான்? நாம சம்பாதிச்சோம், நிறைய சொத்து பத்துக்களை வாங்கணும், நம்ம ஆசைப்பட்டது சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, அது நம்மளோடது. அதை திருப்பி நம்ம அப்படியெல்லாம் வாந்தியெல்லாம் எடுக்க முடியாது, அது நம்முடையது. உடுத்தி கிழித்தது, எனக்கு பிடிச்ச ஆடைகளை வாங்கி போட்டு கிழிச்சாச்சு, அவ்வளவுதான், அது என்னுடையது. பிறருக்கு கொடுத்தாச்சு சதக்காவா, அது என்னுடையது. வேற எது என்னுடையது? 2 கோடி ரூபாய்க்கு, 4 கோடி ரூபாய்க்கு, 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வீட்டை கட்டிட்டார். அந்த வீட்டில் அவர் மரணிச்சிட்டார். மரணித்த உடனேயே அடுத்து வருகிற கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பேரு இஸ்மாயில்னு வச்சுக்குவோமே, 10 கோடி ரூபாய் வீடு பார்த்து பார்த்து கட்டி இருக்கிறார். அந்த வீட்டில் மரணிச்சு கொண்டு போய் அவர் மையத்தை வச்சாச்சு. அடுத்த கேள்வி, இஸ்மாயிலை எப்ப தூக்குறீங்கிற கேள்வி வராது. அவருடைய வீட்டில இருந்து மையத்தை எப்ப எடுக்கிறீங்க? 20 கோடி ரூபாய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வெளியில நிக்குது, என்னுடையது என்னுடையது, பெரிய அப்படியே ஊரே வளம் வந்தாரு, ஏன் வீடு ஏன் வீடு வளம் வந்தாரு, ஏன் சொத்து ஏன் கடை, என்னுடைய விளைநிலங்கள், என்னுடைய கிணறு என்று ஏன் தங்கம் ஏன் வெளியில் வந்தார்ல. இறந்து போனால் இவருடையது தானே எல்லாமே. வீட்டை அப்படியே பேத்து எடுத்து கொண்டு போய் வீட்டோட இவர் அடக்கம் பண்ணலாம்னு எத்தனை பேர் வருவான்? என்னப்பா ஓ வீடு என்ன உன்னுடையது என்ன, ஓ வீட்டுல இருந்து உன்னைய தூக்குவான், வீட்டை தூக்க மாட்டான். கார் என்னோடது, ரோல்ஸ் ராய்ஸ் என்னோடது, பென்ஸ் என்னோடது, BMW என்னோடதுன்னு சொன்னில்ல. இவரை கொண்டு போய் பெரிய குழியை வெட்டி BMW கார் வாங்கினாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் பார்த்து பார்த்து வாங்கினாரு, அதோட கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாம்னு யாராவது எடுக்க விடுவானா? சொந்த பிள்ளைகிட்ட கேட்கறாங்க, என்னப்பா அவங்க அத்தா ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார் இது, கார்லயே கொண்டு போய் அடக்கம் பண்ணிடலாமே, பெரிய குழியா தோண்ட சொல்லுவோம், பொக்களை எல்லாம் கூப்பிட்டு ஓகே தானேன்னு கேட்டா வேலையை பார்த்துட்டு போயான்ருவான். 20 கோடி ரூபாய் கார் உன கொண்டு போய் அடக்கம் பண்ணுதோ போயாங்கிட்ட அப்படின்றான். ஏன்? இவன் நினைக்கிறான் என்னுடையதுன்னு, அதெல்லாம் உன்னுடையது இல்லை. 3 தான் நம்மளோடது. இந்த உலகத்துக்கு எவ்வளவு போட்டி தெரியுமா? இன்னைக்கு நமக்கு வாழ்ற காலத்துல இப்ப இவ்வளவு அமல்களை சொன்னோம்ல, இந்த அமல்களுக்கெல்லாம் போட்டி வராது. அவர் அவ்வளவு சம்பாதிச்சிட்டாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவருக்கு அது கிடைச்சிருச்சு, இவருக்கு இது கிடைச்சிருச்சு, எனக்கு ஏன் கிடைக்கல? எல்லா திட்டங்களுமே துனியா வச்சு மட்டும்தான் இருக்கிறது. மூழ்கி போயிட்டோம், துனியாவிலேயே மூழ்கிட்டோம். அதானே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, வகுன், நீங்க வகுன்ல இருக்கிற வரைக்கும் காஃபிர்களால துண்டாடி வெட்டப்படுவீர்கள், ஓடி ஓடி துரத்தி துரத்தி அடிக்கப்படுவீர்கள். நாங்க ரசூலுல்லாஹ் நம்மள யார் சொல்ல? வகுன்னா என்ன அப்படின்னா ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மவுத். நீங்க உலகத்தை அதிகமா நேசிப்பீங்க, வ கராஹியத்துல் மவுத், மவுத்தை வெறுப்பீங்க. மவுத்தா, நான் மவுத்துக்கெல்லாம் போறதே கிடையாது. ஏன்? அதே எனக்கு ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்துது. உலகம் உலகம் உலகம்னு இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். இதுல இருந்தா ரசூலுல்லாஹ் பாடத்தை சொல்லுகிறார்கள். எதுவுமே உன்னுடையது இல்லப்பா, நீ சம்பாதிக்கிறது உன்னுடையது இல்லை, நீ சேர்த்து வைக்கிறது உன்னுடையது இல்லை, உண்டது உடுத்தியது பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்தது, இதை தவிர வேறு எதுவுமே உன்னுடையது இல்லை. திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், துய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி,
மினன் நிசாஇ வல் பனீன். இந்த உலகம் உங்களுக்கு அற்பமானது. இந்த உலகத்தில் என்ன தெரியுமா கிடைக்கிறது? மினன் நிசாஇ பெண்கள், வ பனீன் குழந்தைகள், வ கனாத்தில் முகன்தரதி மினல் ரஹபி வல் ஃபில்லா தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள், வல் ஹைலில் முஸவ்வமா அடையாளமிடப்பட்ட குதிரைகள், வல் அன்ஆம் கால்நடைகள், வல் ஹர்ஸ் விளைநிலங்கள், மதாவுல் ஹயாத்து துன்யா இவை யாவுமே இந்த உலகத்துடைய அலங்கார பொருட்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மாப். ஆனால் அல்லாஹ்விடத்துல தான் உங்களுக்கு அழகிய தங்குமிடம் இருக்கிறது. இந்த வசனத்துல எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் அல்லாஹ். ஒரு பெண்ணை நீ நேசிக்கிறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், அவள் மேல நீ வைத்திருக்கிற விருப்பமா இருக்கட்டும், எல்லாமே என்னது? எல்லாம் வெறும் ஹுப்பு துன்யா தான். அப்ப எனக்கு நேசிக்க கூடாது, நேசிக்கலாம், அதிலேயே மூழ்காத, மறுமையை அந்த இடத்துல சேர்த்து வை. வல் கனாத்தில் முகன்தரதி மினல் ரஹபி வல் ஃபில்லா தங்க குவியல்கள், வெள்ளி குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள். அன்னைக்கு குதிரை தான் வாங்கணும், இன்னைக்கு வேற ஏதாவது வச்சுக்கிறீங்க, காரை, ஏதாவது காரு, பைக்கு, ஃபிளைட்டு, ஹெலிகாப்டர், சார்ட்டர் ஃபிளைட், இது எதையாவது வச்சுக்குவோம். இது அனாமி ஹர்ஸ் விளைநிலங்கள் எல்லாமே இந்த உலகத்துடைய அலங்கார பொருட்கள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மாப். அல்லாஹ்விடத்துல தான் உங்களுக்கு அழகிய தங்குமிடம் இருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். எனவே நாம் என்ன தெரியுமா செய்யணும்? இந்த உலகத்தை பொறுத்தவரை நமக்கு என்னைக்கு மவுத்து, என்னைக்கு நம்முடைய விதி முடிய போகுது, என்னைக்கு லாஸ்ட் உயிர் மூச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நினைச்சு பாருங்க, காலையிலே எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் திரும்பி வரோம்ல, இப்படியே இது எத்தனை நாளைக்கு போகும் நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? இதுதான் நமக்கு நிரந்தரம் ஓடி போய்கிட்டே இருக்கிறோம். இப்படிதான் நம்ம இருப்போம். போன நோம்புலையும் இப்படி தானே இருந்தோம், இந்த நோம்புலையும் அப்படி தானே இருக்கிறோம், இப்படிதான் நம்ம அடுத்த நோம்புலையும் இருப்போம். போன வருஷம் இப்படி தான் இருந்தோம், இந்த வருஷம் இப்படி தான் இருக்கோம், அடுத்த வருஷம் இப்படி தான் இருப்போம். மூழ்கியாச்சு. எங்க பார்த்தாலும் உலகம் 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 உலகம்னு அப்படியே உலக ஆசைகள்லேயே இந்த சமுதாயம் இன்றைக்கு மூழ்கி போய்விட்டது. அரபு நாடுகளில் இருந்து சாதாரணமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற சிறுவர்கள் வரைக்கும் மறுமை, அல்லாஹ்வை பற்றிய அச்சம், ஏதோ தொழுகை இருக்கிறவர்கள் தொழுகிறார்கள், ஏதோ மற்ற மற்ற அமல்களை ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். மீதி எல்லாம் துர்பாக்கியசாலினாங்க ரசூலுல்லாஹ். இந்த பட்டு, குதிரை, வெள்ளி சதுர கம்பளி ஆடை, இந்த மாதிரி எதெல்லாம் உயர் ரக பொருட்களா இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒருத்தன் அடிமையாயிட்டான்னா அவன் துர்பாக்கியசாலி என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமை தான் பிரச்சனை. அப்ப சம்பாதிக்கவே கூடாதுங்களா, கல்யாணம் பண்ணவே கூடாதா, சொத்து வாங்கவே கூடாதா, விற்கவே, எல்லாம் பண்ணலாம், அடிமை ஆயிட வேண்டாம், அதுல போய் அடிக்ஷன் ஆயிட வேண்டாம். மவுத் இருக்குது, இதுவா, இது இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு நான் இந்த கடைக்கு வருவேனான்னு தெரியாதுங்க, நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வருவேனான்னு தெரியாது, அதை யோசிக்க வேண்டும். எனவே இந்த சஹீஹுல் புகாரியில உலக பற்றின்மைங்கிற தலைப்பிலேயே நிறைய ஹதீஸ்களை புகாரி இமாம் தொகுத்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை எடுத்து படிச்சு பாருங்க. செல்வங்களை பத்தி ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் சொன்னாங்க. செல்வத்தை பேராசையோடு எடுக்காதீங்க, செல்வத்துக்கு அடிமையாகாதீங்க, உலக வாழ்க்கைக்கு அடிமையாகி போகாத, இது வெறுமனே ஒரு அற்ப சுகம்தான், இது அற்ப சுகத்தை தாண்டி வேற எதுவுமே இல்லை, ஏன் பக்கவா ஏன் பக்கம் மீறி என்று எவ்வளவு எவ்வளவு அறிவுரைகள். ஆனா நம்ம எதுவுமே கேட்கறது கிடையாது. எனவே இந்த தோட்டத்தினுடைய இந்த சம்பவத்திலிருந்து ரெண்டு இடத்துல வரும் தோட்ட சம்பவம், இது ஒரு சம்பவம், இன்னொரு சம்பவம் சூரத்துல் கலம்ல வரும், அதை நம்ம இன்னொரு வேற எப்பயாவது பார்த்துக்கலாம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவன் எப்படி இந்த தோட்டம் ஒருபோதும் அழியாது எனக்கு விளைச்சலை கொடுத்துட்டே இருக்கும்னு நம்பினானோ அந்த மாதிரி உலக வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, மூழ்கக்கூடாது. நாமும் முடங்குவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ வயசானவங்களை பாருங்க, நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பாங்க, நாமும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஆகலாம். திடீர் மரணங்கள் எவ்வளோ வருகிறது, நாளைக்கு நமக்கும் வரலாம். எவ்வளோ பேர் நோயாளியாக படுத்து கிடக்கிறாங்க, நாளை நம்மவும் அது மாதிரி நம்ம ஆட்கொள்ளப்படலாம். இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து உலகம் உலகம்னு அதில் போட்டு மூழ்காமல் என்ன பண்ணணும், நாம அல்லாஹ்வுடைய மறுமை தான் சிறந்தது அப்படிங்கிறத மனசில் வச்சு நாம் உலகத்தை தேட ஆரம்பிக்க வேண்டும். அத்தோடு அதில் ஒரு துவா வருகிறது. இந்த சம்பவத்தில் அவர் சொன்னார்ல, நீ தோட்டத்துக்குள்ள வரும் பொழுது மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்தன்னு வரல குர்ஆன்ல, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு நீ சொல்லிட்டு உன் தோட்டத்துக்குள்ள நீ வந்திருக்க கூடாதாடா அப்படின்னு கேட்டார்ல அந்த ஏழையான மனிதர் இவரை பார்த்து. இது நமக்கு ஒரு பாடம். என்ன தெரியுமா, இன்னைக்கு நம்மளும் எவ்வளவோ கடைகளை வச்சிருப்போம், ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க,
ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க. நீங்களும் காலையில் கிளம்பி நம்முடைய அலுவலகமோ கடையோ அல்லது வேற ஏதாவது நம்முடைய தொழில் இடமோ இண்டஸ்ட்ரியோ அங்கே நீங்கள் போகும்போது பிஸ்மில்லான்னு ஜென்ரலாக போவோம். அத்தோடு மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லிட்டு தான் நுழையணும். அவர் சொன்னார்ல, இப்படி சொல்லிட்டு நீ வந்திருக்க கூடாதான்னு கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி நீ ஒரு கடைக்கு போறீங்க, காலைல பிஸ்மில்லான்னு போயிட்டீங்க, அது பிஸ்மில்லா ஜென்ரல், சரியா? இது மாஷா அல்லாஹு மாஷா அல்லாஹ், இது எல்லாருக்கும் தெரியும். லா குவத்த இல்லா பில்லா, அவ்வளவுதான். இதை சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை கூட என்ன செய்யலாம், அதில் நமக்கு நிறைய வழங்கலாம். எனவே இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? படிப்பினையை பெற்று உலகம்னு உலகத்தில் மூழ்காமல் மறுமை சிறந்ததுங்கிற அந்த எண்ணத்திற்கும் வர வேண்டும். இந்த துவாவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். சரியா? அப்புறம் இன்றைய திக்ர் என்ன அப்படின்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த திக்ரை உலக போட்டி நம்ம எந்த அளவுக்கு அடையிறோம், இந்த திக்ருகளில் எவ்வளோ பேர் போட்டி போகிறோன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியில் உங்களால் ஒரு நாளைக்கு 2500 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க 2500 நன்மைகளா? 2500 நன்மைகளை ஒரு நாள்லாம் சம்பாதிக்க முடியாது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு வழியை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 10 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவைகள், அல்லாஹு அக்பர் 10 தடவைகள். காலைல ஃபஜ்ருக்கு அப்புறம் சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10, அவ்வளோதான். லுஹருக்கு அப்புறம் சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. இப்போ 10 10 30,000 ஒரு வக்துக்கு. அப்போ 5 வக்துக்கு எவ்வளோங்க 5 வக்துக்கு? 150. புரியுதுல நான் சொல்றது? ஏங்க நான் சரியா பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஆயிரப்போகுது. ஒரு வக்துக்கு 30ங்க, 5 வக்துக்கு 150, கரெக்டா? இந்த 150ஐ அல்லாஹ் 10ஆல் பெருக்கி 1500 நன்மைகளாக தருகிறான். இது ஒரு 1500 பிளஸ் தூங்குவதற்கு முன்பு சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33, சாரி சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34. எத்தனை வருது? எத்தனைங்க வருது? 100. இந்த 100 10ஆல பெருக்குனா 1000. ஏற்கனவே ஒரு 1500, இப்போ ஒரு 1000 சேர்த்தா எவ்வளோ? இப்போ சம்பாரிச்சாச்சா? சம்பாதிக்கல, கால்குலேஷன் தெரியுதா? இதுல ஃபர்லு தொழுகைக்கு பிறகு நிறைய எண்ணிக்கையில் திக்ர் இருக்குது. அதுல இப்போ நான் வந்து 33 தடவை செய்கிறேங்கன்னா அதை நீங்கள் செய்யுங்க, அது தனியாக செய்யுங்க. இந்த 10 செஞ்சோம்னா இந்த நன்மை கிடைக்கும். நீங்கள் 33க்குள்ளே போய் 10 உள்ளர வந்துருச்சு இல்லை, அது பிரச்சனை இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. அந்த 33 செய்கிறதா இருந்தால் தனியாக செய்யுங்க. ஃபர்லு தொழுகை முடிச்சுட்டு இந்த நிய்யத்தில் சுபஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹ் அக்பர் 10, அவ்வளோதான். பெரிய கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது. 5 வக்துக்கு 150, 150 × 10 1500. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, மொத்தம் 100 × 10 1000. இதில் என்ன தெரியுமா, நான் இந்த 100 மட்டும் செஞ்சால் 1000 கிடைக்குமா, அல்லது இந்த 150 மட்டும் செஞ்சால் 1500 கிடைக்குமான்னு ரீட்டைலில் பேசாதீங்க. புரியுதா? இது ரெண்டே ரசூலுல்லாஹ் சேர்த்து சொன்னது, ஹோல்சேல் தான் இங்கெல்லாம், சரியா? ரெண்டையும் சேர்த்து பண்ணாதான் நன்மை கிடைக்கும். விட்டுட்டீங்கன்னா சும்மா ஏதோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். நான் சொன்னதுக்காக கிடைக்குமே தவிர ரெண்டையும் சேர்த்து பண்ணாதான். நம்மளா ஒரு கால்குலேஷன் போடக்கூடாது, இந்த வட்டி கொடுப்பேன் பேக்கில் அந்த மாதிரி நம்மளா பேசலாம் கூடாது. இதோட சேர்த்து பண்ணாதான் இது. இல்லை நான் வெறும் நைட்டு மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படி செஞ்சீங்கன்னா ஏதோ கிடைக்கும், அவ்வளோதான். 100 × 10 கிடைக்காது. இதை செஞ்சுட்டு இதை அடித்தாதான் இந்த நன்மையை கொண்டு வர முடியும். சரியா? பார்ப்போம் எவ்வளோ பேர் வந்து இதுவே ஒரு உலகத்துக்குலாம் எவ்வளோ போட்டி போடுவோம் நம்ம. நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு காலைல ஒரு 10 to 12 வரைக்கும் இந்த கடையில் புடவை 200 ரூபாய்க்கு தராங்களான்னு நினச்சி பாருங்க. சகர் முடிச்சோன்னே போய் நின்றுட்டுருவாங்க எல்லாம். புரியுதா? ஃபஜ்ரே அங்கே தான் நடக்கும், விளங்குதா? ஆனால் இது நன்மைக்கு எவ்வளோ பேர் போட்டி போகிறோம்னு பாருங்க. சரியா? செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.